இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம். மை டியர் பியூட்டிஸ் அண்ட் பார்ட்டிஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஆலிம் எஃப்எம் 90. இந்த வீடியோல உங்க கூட இணையிறது நான் உங்கள் ஆர்ஜே கண்மணி. நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ரத்னா ரெசிடென்சியில் நடக்கக்கூடிய CCCA ஒப்பந்ததாரர்கள் இணைந்து நடத்தக்கூடிய பொதுக்குழு கூட்டமுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க 100க்கும் மேற்பட்ட பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்க நேம் சார்? என் பேர் சசிகுமார் சார். இந்த CCCA சங்கம் அப்படிங்கிறது என்ன சார்? கான்ட்ராக்டர் வெல்ஃபேர் அசோசியேஷன். நாங்கள் நல சங்கம் ஆரம்பிச்சு 1995 ஆரம்பித்து தேவேந்திர பிரசாத் அவர்களால் ஆரம்பித்து இப்போ இது வரைக்கும் நடந்துட்டு சிறப்பாக நடக்குது சார். இந்த பொதுக்குழு கூட்டம் எதுக்காக நடக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களது இப்போ இது மாதாந்த இது வருட பொதுக்கூட்டம் நடக்குது. எங்கள் நிர்வாகிகளுடைய குறைகளெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 பொதுக்கூட்டம் நடத்துவோம். இது முதற்கூட்டமாக நடக்குது. 2024-25 முதற்கூட்டமாக நடத்துகிறோம். அதனால் மக்களுடைய கான்ட்ராக்டருடைய குறைகளெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அவங்களோட குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தலைவர் ஏற்பாடு பண்ணி அவங்களுடைய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாதான் அங்கேருந்து தெரிஞ்சுக்கணும் என்னன்னு. ஓகே, கான்ட்ராக்டர்ஸோட குறை நிறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கூட்டம் நீங்கள் நடத்துவீங்க இல்லையா? இந்த CCCA அசோசியேஷனில் உங்களோட ஒரு முக்கிய பங்கு அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க சார்? நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் நாங்கள் மெம்பராக இருக்கிறோம். அதில் என்னென்ன எங்களுக்கு உண்டான என்னென்ன கமிட்டியில் என்ன மெம்பர் வேலை கொடுத்துருக்காங்களோ அது சிறப்பாக நாங்கள் அதுக்கு உண்டான வேலை பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சார். இந்த நேம் சார்? இளங்கோவன் சார். இந்த அசோசியேஷனில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கேன். ஓகே சார். தலைவர் செயலாளரில் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்ருக்குறோம். ஓகே சார். மெம்பர்ஸ் கூட இன்ட்ராக்ஷனாக இருக்கிறோம். அவங்களோட குறைகள்லாம் சொல்லுவாங்க, அதை கன்வே பண்ணுறோம். அப்புறம் மீட்டிங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு சம்மந்தமாக கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம். சார், இந்த அசோசியேஷனில் சேர்றதுனால கான்ட்ராக்டர்ஸ்க்கு எந்த மாதிரி பெனிஃபிட்லாம் கிடைக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். எப்பப்போ டெண்டர் வருது, என்ன பிரச்சனை இருக்குது கார்பரேஷனில், அது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன சொல்யூஷன் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அது தெரிஞ்சுக்கலாம். தனியாக இருந்தாங்கன்னா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அடிக்கடி வந்தால் போனாங்கன்னா அதே மாதிரி ஒர்க்கும் முதல்ல பிரித்து கொடுத்துருந்தோம். அதுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க்கு டெண்டரில் பிரித்து கொடுத்தோன்னா எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும். ஓகே சார். இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி குறைகள் நிவர்த்தி பண்ணியிருக்கிறீங்க, அதில் ஏதாச்சும் ஹைலைட்டடாக ஒரு விஷயம் சொல்ல முடியுமா சார்? ஹைலைட்டடானா சங்கம் பார்த்திங்கன்னா இந்த வேட்லேருந்து GST வந்த டைமில் அப்போ GST வாங்கி கொடுத்தாங்க. ஃபைட் பண்ணி கவர்மெண்ட்டை சொல்லி கேட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அது போக அப்புறம் இந்த EMD FSD எல்லாம் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர்லாம் கோர்ட் ஆர்டர் மூலமாக எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் பண்ணுங்காட்டி ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஓகே, இப்போ இந்த சங்கம் மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா? எப்படி ரன் ஆகுது இப்போ? நீங்கள் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ இருக்கிற காலம் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆரம்பித்து அப்போ ஒரு 25-30 கான்ட்ராக்டர் தான் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இருந்தவங்கெல்லாம் ஒரு அன்எஜுகேட்டடாக அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் கேப் மாறும்போது திரும்ப ஒரு 10 வருஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. இப்போ 2011 பார்த்தீங்கன்னா தலைவர் இவர் உதயகுமார் அண்ணன், அப்புறம் செயலாளர் சந்தா பிரகாஷ் அவர்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு யங் ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய படித்தவங்க நிறைய வந்துட்டோம்.
நல்ல குவாலிட்டி ஆஃப் ஒர்க் எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ எத்தனை கான்ட்ராக்டர்ஸ் இந்த அசோசியேஷனில் இருக்கிறாங்க? ஒரு 200 பேர் இருக்காங்க. ஓகே. 25 கான்ட்ராக்டர்ஸை வச்சு ஆரம்பிச்ச இந்த சங்கம் வந்து இப்போ 200 கான்ட்ராக்டர்ஸ் வச்சு மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்குழு கூட்டமோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸோட நிறை குறைகளை வந்து நிவர்த்தி பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேரை நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்னுடைய பெயர் நிர்மல் குமார். நீங்கள் எந்த வருஷத்தில் இந்த சங்கத்தில் சேர்ந்தீங்க? நான் வந்து 2015 இந்த சங்கத்தில் சேர்ந்தேன். இந்த சங்கத்தில் சேர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, சேர்ந்ததுக்கு அப்புறமா வளர்ச்சி எப்படி இருக்குங்க? சேர்ந்ததுக்கப்புறம் படிப்படியாக 1 by 1 மேலே போயிட்டுருக்கேங்கம்மா. டெவலப்மெண்ட்டுங்கிறது 1 டேல முடிகிற விஷயம் இல்லையா வாழ்க்கையில், அதனால் படிப்படியாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டுருக்கோம். இந்த சங்கத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் முதல் கான்ட்ராக்ட் எடுத்துருப்பீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். கான்ட்ராக்ட்ஸு வேரியஸ் டைப் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது. அவங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை எடுத்து பண்ணிக்கிறோம். சங்கத்தினுடைய ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ஒர்க் செய்யறதுக்கு சங்கம் வந்து தலைவர், செயலாளர், பொருளாளர்னு இப்படி அமைப்பாக இருக்குது. தவிர்க்க முடியாது, தீர்க்க முடியாத பிரச்சனை கொண்டு வரும்போது அதை என்னென்னு பார்த்து முடிக்கிறாங்க. அது ஒரு டீம் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டீம் ஆஃப் ஒர்க்குங்கிற மாதிரி நெருக்கடியான நிலைமையில் வந்து சங்கம் வந்து அதை ஃபாலோ பண்ணி முடிக்குது. பொதுவாக ஒப்பந்ததாருக்கு எந்த மாதிரி பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு கான்ட்ராக்டர்னால எந்த மாதிரி பிரச்சனை சந்திக்கிறாங்க அவங்களுடைய நாலேஜில் இருக்குது. அது பல விஷயங்களை வந்து கோர்ட் மூலமாக அது இதுன்னு நிறைய தேர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க. சங்கத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் ஜிஎஸ்டி இது மாதிரி விஷயங்கள் தீர்வு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி பயணம் வந்து முன்னோக்கி போயிட்டுருக்குது சங்கத்தின் மூலமாக. சரி, ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஒவ்வொரு சங்கம் இருக்குது இல்லைங்களா? இப்போ உங்கள் ஒப்பந்ததாரர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. இந்த சங்கத்துக்குள்ளே நீங்கள் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணிக்குவீங்க? கம்யூனிகேஷனுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க. அது இல்லாமல் வருஷத்துக்கு 2-3 மீட்டிங்ஸு பொதுக்குழு அப்புறம் செயற்குழு கூடுது. அதில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பொதுக்குழு கூட நேரத்தை எல்லாத்தையுமே நம்ம சந்திச்சுக்கிறோம். நம்மளுடைய குறைகள் நிறைகள் என்னங்கிறத இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். முடிவில் இந்த சங்கத்தில் இன்றைக்கி பொதுக்குழு எதுக்கு கூடுது எல்லாத்தையும் சந்திக்கிறோம். இந்த சங்கம் இன்றைக்கி என்ன செய்தியை அந்த ஒப்பந்தர்கள் சொல்லுது, வாட் இஸ் தி லெசன், வாட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன், திஸ் ஃபெஸ்டிவல். அதாவது இன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சி வந்து எண்டு, கடைசி என்ன சொல்ல வருது சங்கம் அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட்டு. அதையை ஒட்டி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதன் விஷயங்களை குறைகளை கமிஷனர் மேற்படி யாருக்கு தெரியப்படுத்தணுமோ ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க. அது ஒப்பந்த குறைகள் 10ல் 5 நாள் இப்படி படிப்படியாக தீர்க்கப்படுது அப்படிங்கிறது உண்மை. இந்த சிசிஐ ஒப்பந்ததாரர் சங்கத்தில் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்கம்மா. தனிப்பட்ட ஒரு கை ஓசை வந்து ஒரு பலன் கொடுக்காதுங்கிற மாதிரி 100 பேர் ஒன்றா சந்திக்கிறோம். அது மாதிரி நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக டெய்லியும் நிகழ்ச்சி நடக்காது. 6 மாதத்துக்கு ஒருக்க வச்சு சந்திக்கிறோம். முக்கியமான நேரங்களை சந்திக்கிறோம். எப்பப்போ பொதுக்குழு கூடுதோ அப்போ எல்லாத்தையுமே சந்திக்கிறோம். ஹாப்பியாக இருக்குது. குறைகள் நிறைகள் சொல்கிறோம். அப்படியே வாழ்க்கை ஜாலியாக போயிட்டுருக்கு. வாழ்க்கையோட சேர்ந்து தொழிலும் சேர்ந்து தான். நன்றி. உங்களுடைய பேர் என்ன சார்? என் பேர் ஆண்டனிங்க. சார், இந்த சங்கத்தில் நீங்கள் வந்து எந்த முக்கிய பங்கு வந்து வச்சுருக்கிறீங்க? நான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கேன் ஒப்பந்ததாரர். தொடக்க காலத்தில் நான் வந்து ஒரு பொறுப்பில் இருந்தேன். இப்போ நான் பொறுப்பில் இல்லை, நான் உறுப்பினராக மட்டும் தொடர்றேன். ஓகே சார், இந்த சங்கத்தில் எந்த மாதிரி குறை நிறைகள்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து தீர்த்து வச்சுக்கப்பட்டிருக்கு? இந்த நிறை அப்படின்னு சொல்லணும்னா இந்த சங்கம் தொடங்கிய காலத்துல இப்போ வரைக்கும் ஒரே துடிப்போட செயல்படுது. ஏன்னா இந்த மாதிரி சங்கங்கள் நாளடைவில் கொஞ்சம் தொய்வு ஏற்படும். அந்த தொய்வு இல்லாமல் இப்போவும் அந்த தொடக்க காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு துடிப்பும் அந்த வலிமையும் இருந்தோ அதே சக்தியோடு இப்போவும் இயங்குதுங்கிறது ஒன்று முக்கியம். ரெண்டாவது, ஒப்பந்ததாரர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக சங்கத்தில் பொறுப்பாளர்கள், தலைவர், செயலாளர், பொறுப்பில் இருக்கிறவங்க உடனடியாக வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசி தேவையானதை செய்து தராங்க உடனடியாக. ஓகே சார், அசோசியேஷன் பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க? அதாவது ஒரு டெண்டர் போடுறதுலேருந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி பில்லு வாங்குற வரைக்கும் பல சிக்கல்கள் இருக்குது. அது வந்து தொழிலோட ஒரு சைடு, ஒரு பார்ட்டு தான். அந்த பார்ட்டை கடந்து தான் நம்ம வரணும். அதனால் டெண்டர் போடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா சிலது போட்டி இருக்கும், சிலது போட்டி இல்லாமல் இருக்கும், சிலது செஞ்ச வேலை வரும். அந்த டைமில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இருக்கும். அது சங்க இடம் சம்மந்தப்படுத்தி அதை வாங்கி கொடுத்துருவாங்க. சைட்டில் வேலைன்னு செய்யும்போது தொழிலாளர்கள் பிரச்சனை, பொருட்களோட பிரச்சனை, சம்மந்தப்பட்ட நேரத்தில் நம்ம சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் ஏதாவது இயற்கை பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள்னால இதாகும். அது முடிஞ்சு மீண்டும் வரும்போது பில்லுக்கான ஒரு சின்ன போராட்டம் இருக்கும். அதை தாண்டி தான் பில்லு வாங்க முடியும். அது அதிகாரிகளோட ஒத்துழைப்பு நமக்கு இருக்கணும்.
ஓகே சார், இப்போ நார்மலாக ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறதுக்கும் இந்த அசோசியேஷன் மூலமாக நம்ம வந்து பண்ணுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? அசோசியேஷன் மூலயமா எடுக்கணும், அதாவது பொருள் வேலை நம்ம தான் எடுக்கிறோம். அசோசியேஷன் நம்ம பின்னாடி இருக்குல்ல, அசோசியேஷனோட சப்போர்ட் இருந்ததுன்னா என்னென்னா, நாளைக்கு ஏதாவது சைட்டில் ஏதோ சின்ன பிரச்சனைகள் நடந்தது, அசம்பாவிதங்கள் நடந்தது, தொழிலாளருக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுருச்சு, இல்லை நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா உடனே சங்கம் அதுக்கு வரும். ஒன்று. ரெண்டாவது, அதிகாரிகள்கிட்ட சங்கம் இருக்கிறதுனால ஏதாவது பில்லு சம்மந்தமாக பேசணும்னா அவங்க வந்து என்ன தனி மனிதன் நான் போராடுறது ஒரு அளவுக்கு சாத்தியம். அது கூட்டமைப்பும் போது அதுக்கு ஒரு வலிமை ஜாஸ்தி, அதோட ஒரு உணர்வு ஜாஸ்தி. அதனால அந்த மாதிரி இதில் சங்கம் வந்து ரொம்ப பலமாக இருக்கும். ஓகே சார், தனி மனிதனா போராடுற வரைக்கும் சங்கம் பின்னாடி ஒரு தைரியம் இருக்கும். பல தூளி பெருவெள்ளம் அப்படிதான் நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரி தனி மரம் தோப்பாகாது. அதனால இந்த ஒற்றுமையா இருக்கிறதுனாலதான் வலிமையா இருக்க முடியுங்கிறது என்னோடது. இந்த சங்கம் பத்தி ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா நீங்க இப்ப சொல்லலாம் சார். சங்கத்தை பத்தி கருத்து சொல்றேன்னா, ஒரு போராட்ட குணத்திலே இனியும் போயிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிறத விட இனியும் நல்ல விதியில எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். நன்றி. தமிழ் தாய் வாழ்த்து பாடி நிகழ்ச்சியை துவங்கும் விதமாக அனைவரும் தமிழ் தாய் வாழ்த்திற்காக எழுந்து நிற்போம். திருமதி எஸ் கலாவதி அவர்களை வரவேற்கும் விதமாக அவருக்கு பூங்குத்தினை ஹெச் கார்த்திக் அவர்கள் வழங்குவார்கள். சரவணகுமார் சார் அவர்களை வரவேற்கும் விதமாக மனோஜ்குமார் அவர்கள் பூங்கத்து வழங்கி வரவேற்பார்கள். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அழைப்பை ஏற்று இங்கு திண்டுக்கல்லில் இருந்து
நம் இந்த விழாவுக்காக சிறப்பாக வந்த நம்ம சீஃப் கெஸ்ட் திரு சரவணகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நம்முடன் சுமார் 40 ஆண்டு காலமாக இருந்து பணியாற்றிய திரு லக்ஷ்மண் சிஇயா இருந்து நம்மளுக்கும் போய் அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக பிரபாகர் சார் எல்லாருக்கும் தெரியும், அவரும் ஒரு 40 வருஷமாக நம்ம கூட இருந்து பணியாற்றி நம்மோடு இருந்திருக்காரு. அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். திரு கலாவதி ஏஇ மேடம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். திரு ஐசக் சார் அவர்கள் வாட்டர் சப்ளையில் இருந்து நம்ம சிவிலுக்கு வந்து நம்ம கூட நல்லா பணியாற்ற அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர், துணை பொருளாளர் மற்றும் உறுப்பினர் அனைவரும், செயற்குழு உறுப்பினர் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். நமது சங்கத்தின் இது 28 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. தற்போது 29வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் இவ்வளவு நம்முடைய மெம்பர்கள் அனைவரும் வந்திருந்து நிர்வாகத்தை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாலமுருகன் இருவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க 2 பேரும் 2 நாளாக இங்கே இருந்து எல்லா வேலையும் ரொம்ப பாடுபட்டு வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதேமாதிரி உங்கள் சிசிசிஏ நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கும் பேரன்பும் மதிப்பிற்குரிய சிஇ லக்ஷ்மண் சார் அவர்களே, இ பிரபாகர் சார் அவர்களே, இ கலாவதி மேடம் அவர்களே மற்றும் என்னுடன் பிஇ படித்த நண்பராய் பழகிய ஐசக் சார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த நண்பர் எஸ்பிசி நிறுவனத்தின் தலைவர் சைஃப் அலி கான் அவர்களே, எங்களை உற்சாகப்படுத்த வந்திருக்கும் திரு பிரபு அவர்களே, இந்நிகழ்ச்சியை தலைமை தாங்கும் எங்களுக்கு தலைவர் திரு அண்ணன் திரு உதயகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய ஒவ்வொன்றையும் பார்த்து செய்த நிர்வாகிகளே, என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஒப்பந்தார் நண்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். மக்கள் பணியை மகேசன் பணி என்பார்கள். அந்த மக்களுக்கான பணிகளை செய்து வரும் நம் ஒப்பந்தாரராகிய நாம் இந்த ஒப்பந்தப்படி செய்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். நமது சங்கத்தின் மூலம் ஓய்வு பெற்ற மாநகராட்சி அதிகாரிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி சுமார் 20 ஆண்டுகளாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதில் பெருமை அடைகிறோம். இவங்களை ஏன் நம்ம இந்த பாராட்டு விழாவை கூப்பிட்ருக்கோன்னா, இவங்க இருந்த காலத்தில் நமக்கு நாம் கார்ப்பரேஷனை நம்பி வேலை செய்ய மாட்டோம், அந்த அதிகாரிகளை நம்பி தான் வேலை செய்வோம். ஏன்னா நமக்கு ஒரு பேமெண்ட் அப்ரூவலு, ஒரு வேலை எக்ஸீட் ஆச்சுன்னா அதை பில்லு வாங்கி தரது, அதை எஸ்டிமேட் வாங்கி தரது, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் வாங்கி தரது, ஃபைலை சேங்ஷன் வாங்கி தரதெல்லாம் அவங்களோட வேலையாக இருந்து பார்த்தாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, அது எப்படி இருந்துச்சுன்னு இன்றைக்கி இருக்கிற கான்ட்ராக்டர்ஸுக்கு தெரியாது. அதை உங்களுக்கெல்லாம் ப்ளே பண்ணி காட்டுறதுல இதில் அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றம் நடக்கலை. அவங்க அந்த சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 50,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருந்த நம்மளுக்கெல்லாம் இப்போ தலைவர்கிட்ட செயலாளர்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு 5 கோடி நிற்கிது, அது 9 மாதமாக நிற்கிது, அப்புறம் எதுக்கு இப்போ அட்வான்ஸ் ஒர்க் செய்கிற. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை எல்லாத்தையுமே ஒரு உயர்தரத்துக்கு மாற்றி கொடுத்த இந்த அதிகாரிகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை சங்கத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன்.
எல்லாம் இவர் சரவணகுமார் சார், பிரபாத் சார், அப்புறம் நம்ம லட்சுமண் சார் எல்லாருமே டெல்லி போயிட்டாங்க. அங்கே கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சாட்டிருக்கு. ஸ்மார்ட் சிட்டி ஃபண்டு வாங்கிட்டு வரேன்னு ஒரு 15 நாளாக போய் அங்கே இருந்துட்டாங்க. அப்புறம் எல்லா கான்ட்ராக்டரும் வந்து தலைவர்கிட்ட எல்லாத்திட்டையும் சொன்னாங்க, சார் இப்போ கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே ஆச்சு, அவங்க ஃபேமிலி பார்க்க கூட வரமாட்டாங்களாட்டிருக்கு, இங்கே பேமெண்ட்டு கொடுக்கணும், பில்லு கையெழுத்து போடணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோம். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து லட்சுமண் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். அவர் பாவம் காலையில் அந்த அதிகாரிகள்லாம் வந்து நமக்கு அந்த பில்லை சைன் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கூட போகாமல் திரும்பி அடுத்த ஃப்ளைட்லேயே அதுக்கு போனாங்க. அவங்க அன்னைக்கு செஞ்ச தியாகம் தான் இன்றைக்கெல்லாம் நம்ம வாழ்வாதாரம் மாறி இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இதுக்கெல்லாம் கைதட்டணும்ப்பா. நீ அதே ஏதாவது மியூசிக்காக போடுவேன்னு நினச்சிங்களா? அதனால் நான் வந்து இப்போ இருக்கிற ஆஃபீஸரை குறை சொல்ல, இவங்க கூட நம்ம நீண்ட காலமாக இணைந்து பணியாற்றியதும் இவர்கள் நம்ம மேலே வச்சுருந்த நம்பிக்கையும் இவங்க நமக்கு அளித்த ஊக்கமும் சுதந்திரமும் தான் நாம் 50,000லேருந்து இப்போது 5 கோடி வரைக்கும் பணி செய்கிற அளவுக்கு நம்மளை உயர்த்தி இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சங்கமானது சுமார் 240 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த உறுப்பினர்களோட மொத்த கான்ட்ராக்ட் டர்ன்ஓவருங்கிறது 2175 கோடி செஞ்சுருக்காங்க கடந்த ஆண்டு 2024. இது மிகவும் பெருமைப்படப்படக்கூடிய விஷயங்கிறதுல நான் இங்கே பதிவு செய்கிறேன். எல்லாருமே சங்கத்துக்கு முழு ஈடுபாடோட கூட்டத்துக்கு வரணும். தங்களுக்கு இருக்கிற முக்கிய பிரச்சனைகளை சங்கத்துக்கு சொல்லணும். சத்தம் இல்லாமல் முடிச்சுட்டு இருந்தால் அந்த பிரச்சனை அடுத்தடுத்த ஆளுக்கு தொடரும். சங்கத்துக்கு கொண்டு வரும்போது அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண முடியும். இங்கே நம்ம வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், நமக்கு இருக்கும் இடையூறுகளை களையவும், புதிய வாய்ப்புகளை கண்டறியவும், அனைவருக்கும் டெண்டர், அவரவர் தகுதிக்கேற்ப டெண்டர் என்ற வழிவகையை செய்யணுங்கிறது தான் சங்கத்தோட நோக்கம். தலைவர் மற்றும் பொருளாளருக்கு 40 ஆண்டு கால அனுபவம் இருக்குது. எனது நிறுவனமான கேசிபி 59 டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறோம். சவுத் இந்தியா முழுவதும் வேலை செய்கிறோம். சிங்கிள் எலிஜிபிலிட்டியே கேசிபி கம்பெனிக்கு 3000 கோடி இருக்குது. ஆனாலும் இப்போ கார்பரேஷனில் 3 டெண்டர் எலிஜிபிலிட்டி இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கோவை மாநகராட்சி தான் இதுக்கெல்லாம் தொடக்க புள்ளி. அதனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஒப்பந்ததாரரும் இனி அடுத்து வர 5 ஆண்டுகளுக்குள்ளே இந்த 3000 கோடி எலிஜிபிலிட்டியை அச்சீவ் பண்ணணுன்னு நான் மனமார்ந்த வாழ்த்துக்கிறேன். வச்சே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பல நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் பலதரப்பட்ட திறமையோடு இருக்கிறீங்க. அனைவரும் சங்கத்தோடு இணைந்து செயல்பட்டால் தான் நம்ம வாழ்வாதாரத்தை பல மடங்கு உயர்த்தி அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற ஏதுவாக இருக்குன்னு நான் இங்கே பதிவு செய்கிறேன். மாநகராட்சி அத்தியாவசிய பணிகள் அவசியம் கருதி அதிகாரிகளுக்கு உத்தரவிற்கிணங்க இரவு பகல் பாராமல் சங்க உறுப்பினர்கள் பணி மேற்கொண்டு வருகிறார்கள். பில் வாங்க சிறிது காலமானாலும் கூட அதனை பொருட்படுத்தாமல் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாதவாறு குறித்த காலத்திற்குள் உயர் தரத்துடன் பணியை முடித்து கொடுக்க வேண்டும் என்ற உயர் நோக்கத்துடன் பணியாற்ற வரும் நமது சங்க உறுப்பினர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய வேளையில் நம் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் பணி மேற்கொள்ளும் போது உயர் தரத்துடனும் குறித்த காலத்திற்குள் பணியை முடித்து கொடுப்போம் என்றும் மாநகராட்சிக்கு நட்பெயர் ஏற்படுத்துவோம் என்று உறுதியேற்போமாக. நமது சங்கத்தின் மூலம் சிபிடபிள்யூடி, NHI போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் கான்ட்ராக்டர் ப்ராஃபிட்னு சொல்லி 10% ஆட் பண்ணுறாங்க. அதை கண்டிப்பாக நம்ம பிடபிள்யூடியில் ஆட் பண்ணி அதன் மூலமாக தொடர்ச்சியாக மாநகராட்சி, ஹைவேஸ் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணணுன்னு நம்ம நீண்ட காலமாக கோரிக்கை வைத்திருக்கோம். இந்த தடவை அதை நம்ம அரசுக்கு தெரிவித்திருக்கோம். கண்டிப்பாக இந்த தடவை அந்த 10% ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸில் ஏற்றுவாங்கன்னு நம்பிக்கையோடு இங்கே நான் பதிவு செய்கிறேன். அப்புறம் நம்மளோட வாழ்வாதாரமே கார்ப்பரேஷனோட தான் பேசிக்கு. அதனால் கார்ப்பரேஷன் மாநகராட்சி பள்ளிகளுக்கு இருக்கும் குழந்தைகளை விளையாட்டில் ஊக்குவிக்கும் விதமாக வரும் ஆண்டு
மற்றும் நடப்பு ஆண்டில் அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுத்து நம்ம சிசிசிஏ சங்கத்தின் மூலம் டோர்னமெண்ட்டுகள் நடத்தி அவங்களோட விளையாட்டுத் துறையில் அவங்க மென்மேலும் வளர உதவுவோங்கிறத இது மூலம் உறுதியளிக்கிறோம். நமது சங்கத்தின் மூலம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரிசர்ச் கமிட்டி துவங்கி நமது உறுப்பினர்களின் வேலை வாய்ப்பை பெருக்கவும், தரத்தை உயர்த்தவும் மற்றும் அதற்கான தேவையான ட்ரைனிங் வழங்கவும் வழிவகை செய்யப்படும். கடந்த 25 ஆண்டு காலத்தில் எங்கள் சங்கத்தின் நிகழ்வுகளை பத்திரிகை பதிவுகளாக சமர்ப்பித்து எங்களது சங்கத்தின் சார்பாக கூறும் அனைத்து பதிவுகளையும் பதிவிறக்கம் செய்த பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களது மனதார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் சங்க நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அதில் சங்க தலைவர் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அதை யாரோ ஃபோட்டோ பிடிச்சி ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. அதையும் கரெக்டாக போட்டு விட்டாங்க. அவர் மேலே என்ன கோபமா இல்லை பாசமானு தெரியல. அப்புறம் செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லாருமே தலைவர்கிட்ட ஒன்று தான் கேட்டுக்கிட்டோம். ஆனால் நீங்கள் சங்கத்தில் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க. அந்த பணத்தை இந்த சங்கத்துக்கு ஒரு நிரந்தர வருமானம் தரக்கூடிய ஒரு திருமண மண்டபமாகவும் அல்லது ஏதாவது ஒரு வகையில் நிரந்தர வருமானம் தரக்கூடிய ஒரு கட்டிடமாகவோ அதை மாற்றி அந்த கட்டிடத்திற்கு உங்கள் பெயரை வச்ச பிறகு தான் நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதை அவர் என்னைக்கு பண்ணுறாரோ அன்றைக்கி அவர் ரிசைன் பண்ணிக்கலான்னு நான் இங்கே பதிவு பண்ணுறேன். சங்கம் செய்யாததை சங்கம் செய்யும், எந்த சங்கம் செய்யாததை நம் சங்கம் செய்யும் என்று கூறி ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்ற ஒற்றை மந்திரத்தை மனதில் கொண்டு அனைவரும் சங்கப் பணியாற்ற வேண்டும், இளைஞர்கள் அதிகப்படியாக சங்கப் பணியாளராக வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையானதொரு பாராட்டு பட்டயத்தினை துணை செயலாளர் திரு டி மைக்கேல் அவர்கள், நினைவு பரிசினை திரு கே சந்திரபிரகாஷ் அவர்கள், சார் அப்படியே ஸ்டாரோடவே இருக்கு சார். அவங்க எல்லாத்தையும் இது பண்ணனே, அவங்க எல்லாத்தையும் ஹானர் பண்ணனே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சார். அடுத்ததாக ஓய்வு பெற்ற பொறியாளர், உதவி நிர்வாக பொறியாளர் திரு வி பிரபாகரன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். Sometimes there's no one else who loves me like you used to.
Sometimes we're not ourselves. There's no one I can turn to. ஒரு கைத்தட்டலும் கொடுத்துடலாம் எல்லாரும் சேர்ந்து. இது ஆலயம் வெல்ஃபேருக்கும் நம்மளோட கார்ப்பரேஷனுக்கும் வந்து ஒரு மிகுந்த ஒரு பெருமைக்குரிய ஒரு தருணம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய ருசியும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்கிற பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப தமிழை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இதே போன 2-3 வருடங்களுக்கு முன்னாடி இதே சிசிஏக்கு வந்து நான் பேசும் பொழுது இதை சொல்லும்போது கைத்தட்டினாங்க. இப்போது நான் ஏன் தமிழில் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு தமிழ் மேலே இருக்கிற அளவு கடந்த பற்று மட்டும் காரணம் அல்ல, தமிழ் எனக்கு ரொம்ப பிடித்த மொழி அப்படிங்கிறது மட்டும் காரணம் அல்ல. நான் 6வதுலேருந்து 9வது வரைக்கும் தமிழை தவிர வேறு எதுலேயுமே பாஸ் ஆனதில்லை அப்படிங்கிற காரணமும் அல்ல. அதையும் தாண்டி ஒருத்தர் எழுதியிருந்தார் முகநூலில். என்னென்னா, நல்ல கவனமாக கேளுங்க. நாம் ஆங்கிலத்தில் பேசும் பொழுது இடையில் தமிழ் வந்துவிடக்கூடாது என்று கவனமாக இருக்கிறோம். ஆனால் தமிழில் பேசும் பொழுது இடையில் ஆங்கிலம் வந்துவிடக்கூடாது என்ற எந்த கவனமும் நமக்கு இல்லை. ஆங்கிலத்தில் பேசும்போது இடையில தமிழ் வந்துவிடக்கூடாதுன்னு கவனமாக இருக்கிறோம். ஆனால் தமிழில் பேசும்போது இடையில ஆங்கிலம் வந்துவிடக்கூடாது என்ற எந்த கவனமும் இல்லை. அப்போது ஒரு மனிதன் ஆங்கிலமே கலக்காமல் பேசணும்னா இந்த மாதிரி எடுத்த உடனே ஒரு கவிதையில் துவங்கினா மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ அதனால தான் தமிழில் தோணும். இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று, எவ்வளவு நேரம் பேசணும் அப்படிங்கிறது. மணி இப்போ சரியாக நான் ஆரம்பிக்கும் போது 7:55, சரியாக 9:55க்கு என்னுடைய இந்த உரை நிறைவு பெறும் என்று உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு மரண பீதி தெரியுது வேறு கண்ணில். அது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்தோம். அதனால் ஒரு நேரத்தை அதை முடிவு பண்ணிவிட்டு நாம் துவங்கலாம்.